எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தாங்க. வீட்டில் எப்படி சாண்ட்விச் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மூணுத்தையும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கை எடுத்துகிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய மண்ணெலாம் இருக்கும், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எனக்கு ஒரு பச்சை மிளகாவே இதுக்கு போதும்னு அளவுக்கு இருந்தது, ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தது இந்த பச்சை மிளகா. அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சிலாம் சேர்க்கல, ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்து சாண்ட்விச்சுக்கு ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இது வந்து குக்கும்பர் தாங்க போட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெட் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாலே இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு நிமிஷம். ரெட் சில்லி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கே. ஏன்னா நான் ப்ரெட்டெலாம் வந்து நம்ம செய்ய போகிறதில்ல, கடையில் வாங்கிட்டு வர போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸிங்கை ரெடி பண்ணி வச்சுட்டாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் தாங்க எடுக்கும் இதை செய்யறதுக்கு. நான் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்துலேயே இதை செஞ்சு கொடுத்துட்டேன். ஏற்கனவே அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுவே நீங்கள் வேக வச்சு செய்யலான்னு நினச்சா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்படியே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். புதினாலாம் நம்ம வந்து முதல்ல அதை எடுத்தோம் பார்த்திங்களா, ஜாரில் போட்ட மாதிரிங்களா, அது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட தடவிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதில் அந்த க்ரீன் சட்னியில் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. அது வந்து இப்போ கலர் மாறிடும். நம்ம செய்யும் போது மட்டும் அந்த க்ரீன் சட்னி செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வச்சுருந்தா வெளியில் வந்து அது பிளாக்கிஷாக ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் எப்போது சாண்ட்விச் செய்ய போகிறீங்களோ அப்போ அந்த க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும். நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ரெடி பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா பிளாக்கிஷாக ஆகிடும். அதனால் நீங்கள் எப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணுறீங்களோ அப்போ அதை அந்த சட்னியை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த சாண்ட்விச் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, வெஜிடபிள்லாம் போட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எங்கள் வீட்டில் சீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே சாப்பிடுவாங்க, அதனால் ஒரு ஸ்லைஸ் அப்படியே வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சீஸ் வச்சுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட்டையும் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இது ப்ரெட் சாண்ட்விச் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ வாங்கினதில்லை, அதனால் எனக்கு ரேட்டெல்லாம் தெரியாது. ஆனால் நல்லாவே இருக்குங்க. பட் இது லிங்க்கெல்லாம் எங்கிட்ட இல்லை. இது மாதிரி உங்களுக்கு வீட்டில் இப்போ நம்ம பெரிய அவன்லாம் வாங்க முடியாது அப்படின்னும் போது இது மாதிரிலாம் வாங்கி இது மாதிரி வாங்குங்க. இது நல்லாவே இருக்குது. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். சரி, இது சூடாகிடுச்சு. அதில் பட்டர் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க ஆகும், டக்குன்னு ரெடி ஆகிடும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து எந்த லைட்டுமே எரியலையா, ரெடி ஆகிடுச்சுன்னா பாருங்கள் அந்த க்ரீன் கலர் லைட் எரியுது, அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு சாண்ட்விச். இதை வந்து 2 பக்கமே டோஸ்ட் ஆகிடுங்க. நீங்கள் வேணும்னா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். பட் எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருந்தது, அதனால் நான் அப்படியே எடுத்துட்டேன். இதை நம்ம சூடாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கட் பண்ணிடணும். அதில் இருக்கும் போதே கட் பண்ணிட்டா அதை வந்து அந்த கரெக்டாக கட் ஆகிடும். 2 ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். இதை நீங்கள் ஆறினோடனே கூட கட் பண்ணலாம். பட் என்னென்னா அதை நம்ம உள்ளே வச்ச பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் அதெல்லாம் கொஞ்சம் இது ஆறினோடனே பார்த்திங்கன்னா வெளியில் வரா மாதிரி இருக்கும். கட் பண்ணும் போது நீங்கள் சூடாக இது மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக கட் ஆகிடுங்க. எப்பயுமே சூடாக இருக்கும் போது அதை கட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா வரும். அந்த சாண்ட்விச்லாம் பார்த்திங்கன்னா சூடாக சர்வ் பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வராங்கன்னு சொன்னாங்கன்னா இப்போ அவங்க வர டைமிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது மாதிரி டோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் வந்து நீங்கள் கூட சூடாக சர்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரூம் டெம்பரேச்சரும் நல்லா தான் இருக்கும். பட் நீங்கள் சூடாக கொடுக்கும்போது இன்னும் வந்து ஒரு பீஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்போ பசங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் வீட்டு உள்ளே இருக்கணுனால மம்மி என்ன ஸ்நாக்ஸ் கொடுங்க, செஞ்சு கொடுங்கன்னு தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது கேட்பாங்க. பட் அவங்க வீட்டிலே இருக்கும் போது நம்ம இந்த டிஷ் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் குட்டிக்கு வந்து நான் லேட்டாக தான் கொடுத்தேன். இப்போ வந்து என் ஹஸ்பண்டு கிளம்ப போகிறாங்க, அவங்க ஜிம்முக்கு கிளம்புறாங்க.
அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் தம்பிக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு தாங்க கொடுத்தேன். அவங்க கேக்குமே நான் கொடுத்துருக்கேன், செஞ்சு கொடுத்துருக்கேன். அதனால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை. உங்கள் வீட்லேயும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.